பறையாருக்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் வணக்கம் 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 வணக்கம். எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இப்ப ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு அப்புறம் அப்ப 10 நிமிஷம் மற்றதை பத்தி பேசலாம். மணி இப்ப 2 2:20 முடிச்சிடலாம். வணக்கம். எல்லாரும் அந்த மியூட் பண்ணுங்க, எல்லாரும் அவங்க மியூட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், எல்லாரும் அவங்க சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். இப்ப நான் 6 மணிக்கு தானே சாப்பிடணும். தோசை போட்டு வெங்காயம் போட்டு தோசை போட்டு நல்ல நெய் போட்டு சாப்பிடுங்க. தோசை போட்டு வெங்காயம் போட்டு நெய்யில் நெய் தோசை போட்டு சாப்பிடுங்க. உள்ள அப்படியே லேசா வெளி சைடு ஒரு 6 ஸ்பூனு, உள் சைடு ஒரு 6 ஸ்பூனு அல்ல வெங்காயம் போட்டு. நம்ம இவர் சொல்றாரு ஒரு தோசை தானே, ஒரு தோசைக்கு 1/2 கிலோ வெங்காயம் போடுங்க. ஒரு தோசைக்கு 1/2 கிலோ வெங்காயம் போதும் போது. சரி. ஆமா, நம்ம செந்தில் இவன் நாங்க வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி நல்ல கேரட் துருவி போட்டு வெங்காயம் போட்டு அப்படியே ஒரு கரண்டி நெய் எடுத்து வெளி சைடு ஒரு 4, உள் சைடு ஒரு 4 அப்படி ஊத்தி வெங்காயத்தை வணக்கி அப்படி பொறி பொறியா அப்படியே இட்லி இப்படிலாம் மேல தூவி அப்படி சாப்பிடுங்க. நல்லா வச்சு அப்படிங்க ஒரு தக்காளி ஊறுகாய் வச்சுக்கோங்க. வச்சு 1/2 கிலோ ஒரு தோசைக்கு முதல்ல வெங்காயத்தை நல்லா வணக்கிடணும். யாரும் சத்தம் கேட்டே இருக்கு. நம்ம இவரு நினைக்கிறேன், யாருது ஐயாவுதுன்னு நினைக்கிறேன். அப்பா மழை ஊஞ்சி கொஞ்சமா இருக்கு, பயங்கர சத்தம். அப்ப அந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிடும்போது படம் எடுங்க, வீடியோ எடுக்கணும். என்ன சாப்பிட்ற பொருளையும் சமையல் பண்ணுங்க. சமையல் பண்ணி வீடியோ எடுத்து படம் அனுப்பணும். என்னதான் சாப்பிடேன்னு சொல்லணும். மவனுக்கு எல்லாத்துக்கும் மரணடி கொடுக்கணும். மவனை தோசை சாப்பிட சொல்றாரு டோய் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகுது. நாங்க வெங்காய தோசை சாப்பிட்டு நரம்பு தளர்ச்சி நோய் சரி பண்ணுவோம். எதை சாப்பிட்டு? வெங்காய தோசை சாப்பிட்டு நரம்பு தளர்ச்சி குணமாக்குன்னு சொல்லிட்டு மரணடி கொடுக்கணும் எல்லா மருத்துவனுக்கு. இயற்கை மருத்துவன் அப்புறம் என்னென்ன உலகத்துல எவ்வளவு மருத்துவம் பேசுறான்னு அவனுக்கெல்லாம் மரணடி. என்ன சாப்பிட சொல்றானா வேண்டானா, அது யாரு சாப்பிட சொல்றானா வேண்டாமா யாருக்கும் புரியக்கூடாது. என்னது யாருக்கு புரிஞ்ச அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க? புரிஞ்ச அப்புறம் அறிவாளி ஆயிடுவான் இல்ல. ஆரோக்கியத்தை புரிஞ்சுதான் அறிவியல் ஆயிடுறேன். நம்ம கிட்ட வந்தா தான் புரியும். நம்ம வீடியோ பார்க்கணும், எவனும் புரியக்கூடாது. என்ன சாப்பாடு இல்லாம வாழலாங்கிற அப்புறம் மாதிரி தோசை சாப்பிட சொல்றான், மறுபடியும் வெங்காயம் போட சொல்றான். இதைத்தான் நாம சாப்பிட்டு ஒன்றும் வரமாட்டேங்கிற. நீ சாப்பிட்டால வராது, நாங்க சாப்பிட்டா தான் வரும். இது வேற. அதாவது 24 மணி நேரம் நீங்க ஓய்வு கொடுக்குறீங்க. அப்ப எவ்வளவு கஷ்டம். 24 நேரம் ஓய்வு வந்து நீங்க நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருக்கணும் இல்ல. ஏங்க இது சண்முக தேவி நரம்பு தளர்ச்சி இருக்கிற மயக்கமெல்லாம் எதுவுமே இல்லைங்கய்யா. இல்ல இவரு நரம்பு தளர்ச்சி நோய்ங்கிறாரு, அப்புறம் தசை புரட்சிங்கிறாங்க. நேரம் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருக்கணும்ல. நீங்க எங்க போச்சு? மிரட்டி விட்டுருந்தா பிரெயின்ல ஆப்ரேஷன் பண்ணணும், அப்புறம் தண்டு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னது? ஆமாங்க, அவங்க கிட்ட போயிருந்தா அவ்வளவுதானுங்க. ஆடு மாதிரி தானுங்க, தலை கொடுத்துட வேண்டியதான். இது பேட இயற்கை உணவுல பேர இந்த மாதிரி கடை விடுறானுங்க. நல்லா தின்னுக்குங்க, அப்புறம் கழுவிக்குங்க, மறுபடியும் தின்னுக்குங்க கழுவிக்குங்க. எது கழுவுறது நான் இப்போச்சு எதுக்கட திங்கணும்? அது எவனும் கேட்கறது இல்லையா? எந்த இயற்கை மருத்துவனும் கேட்கறது இல்லையா? சுத்தப்படுத்திக்கிறதாமா, மறுபடியும் உள்ள போடுறதாமா, மறுபடியும் சுத்தப்படுத்துறதாமா. சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் எதுக்கட உள்ள போடணும்? ஒரு பசிக்கும் இல்லைங்க, வாழணும் இல்லைங்க, அதுக்கு தானுங்க. வாழணுமா? செருப்பாடு அடிங்க அவனா. எவன் எவன் தேங்காய் பழம் சாப்பிட சொல்றானோ அவன் மாசம் 10,000 ஃபீஸை வாங்குங்க. எவன் சாப்பிட சொல்றானோ அவன் ஃபீஸ் வாங்குங்க. அவங்க பரதேசி முண்டாம அதை தவிர எங்க வீட்டுல தின்னுட்டு இருக்கிறேன். நீ எது கடை புதுசா சொல்றேன்? திங்காம இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்காட்டு திங்க சொல்ற. அப்புறம் நாங்க அதை தின்னுட்டு தாண்டா வந்திருக்கிறோம். தின்னுட்டு வந்ததுனால அப்புறம் புடுற திங்கச்சுன்னா பணம் கொடுக்கணும் இல்ல. அவன் தோட்டத்துல இருந்து அனுப்பணும். என்னது? அவன் தோட்டத்துல இருந்து மாசம் சண்முக தேவிக்கு பார்சல் அனுப்பணும். ஒரு 500 தேங்காயும் 5 தாறு வாழைப்பழம் அனுப்பப்பட்டது அனுப்பணும். உயிர் வாழ்வதற்கு பிச்சை எடுக்க தேவையில்லை. இந்த கேள்வி அன்னைக்கே கேட்டிருந்தீங்கன்னா நீங்க என்ன மருத்துவரை மாறி இருப்பீங்க. உங்களே திங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டான் இல்ல. அறிவே இல்லீங்களே அன்னைக்கு கேக்குற அறிவே இல்லீங்க. யாருக்கு அறிவு இல்ல? அதுவல்ல, இயற்கை உணவு பேசுறவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுங்க. என்னது? உங்களுக்கு அறிவு இருக்கணும். உங்களுக்கு அறிவு இருக்கிறத பத்தி கவலை இல்ல, சொல்லிக் கொடுக்கணுக்கு அறிவு இருக்கணும். என்னது? யாருக்கு அறிவு இருக்கணும்? சொல்லி கொடுக்கறவங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும். நீங்க போய் யார்கிட்ட கேட்டிருக்கிறீங்க?
அப்புறம் அறிவு இல்லாதவங்க கிட்ட தான் கேட்டுட்டுங்க. இப்ப புரியுதா? இவரு நம்ம இவரு ஐயாரு திருமாறன் ஐயாவும் 66 வருஷமா அறிவியல வந்து போய் கேட்டிருக்காரு. திருமாறன் எத்தனை வருஷமா கேட்டிருக்காரு? 66 வருஷமா அறிவியல வந்து போய் மாடி இங்க வந்திருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு சொல்லுங்க. 65 வருஷமா அறிவே இல்லாதவங்கிட்ட போய் ஆரோக்கியத்தை பார்த்திருக்கிறீங்க. 66 வருஷமா. எத்தனை வருஷமா? 66 வருஷம். நல்லா கிடைக்கல ஆரோக்கியம். இப்ப அறிவுள்ள இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எங்க வந்திருக்கிறீங்க? அறிவுள்ள இடத்துக்கு. அப்ப இங்க இப்போ என்ன பாருங்க, என்ன சொல்றோம்னா நமக்கு வந்து எனர்ஜி தான் முக்கியம், ஆற்றல் தான் முக்கியம். புரியுதுங்களா? என்ன முக்கியம்? ஆற்றல் தான் முக்கியம், உருவம் முக்கியம். இப்ப என்ன சொல்றோம்னா நமக்கு தேவை எனர்ஜி தான், சக்தி தான் முக்கியம். அப்ப சக்தி உடல தங்குற, அப்ப சக்தி உடல் தங்குற மாதிரி இருக்கணும். உடல் எப்படி இருக்கணும்? அதாவது சக்தி எனர்ஜி ஆவதும் இல்லை, எனர்ஜி ஆவதும் இல்லை அழிவதும் சொல்றேன். அது விட்டுருங்க. அப்படின்னா உங்க எனர்ஜி உள்ள வந்து தங்குற மாதிரி இருந்தா தான் இருக்கு. அப்ப எல்லாம் தின்னு இருக்கு இல்லைங்க. உயிர் தங்கல, எல்லாம் தானே தின்னீங்க. நாய், பேய், கோழி, குரங்கு, மான, ஊர்வன, பரப்ப எல்லாம் தின்னீங்களா? அப்புறம் ஏன் உயிர் தங்கல? இது இயற்கை உணவு மட்டும் என்ன சொல்லிட்டான்? இயற்கை உணவு மட்டும் உங்களுக்கு எங்க காப்பாத்தினான்னு கேக்குறேன். அப்ப இயற்கை உணவும் தப்பு தான். இந்த அப்ப முதல்ல உணவே தப்புன்னு புரிஞ்சுக்கணும். நாம என்ன சொல்லணும்னா உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லை. உணவுக்கு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். என்னது? உணவுக்கும் ஆரோக்கிய பைய நீங்க எல்லாம் தான் தின்ன, இவரே எல்லாம் தின்னாரு. இவருக்கு திங்காதே கிடையாது. இவரு நானாதே அதான் வந்து சார் நம்ம பாக்குறவங்க இப்ப இந்த உலகத்துல இப்ப என்ன ஆகுதுன்னா உடம்பு வத்தி எலும்பு தோலுமா இருந்தா இவருக்கு ஏதோ சீக்கு இருக்கு போல அப்படி நினைச்சுக்கிறாங்க. அவங்க என்னமோ ஒரு ஆள் கூட கேட்டாரு, என்ன இவ்வளவு வத்தி போயிட்டீங்க, எலும்பு தோலுமா இருக்கீங்க. ஐயா நான் வத்தல, நான் சொன்னேன் நான் வந்து வெயிட்ட குறைச்சிருக்கேன் நீயான்னு சொன்னேன். ஆமா நான் ஒண்ணு வத்தல, நோய் வந்தா ஏதோ வந்து வருத்த இதாகல, நான் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து குறைச்சிட்டு உடம்பு குறைச்சிக்கிட்டேன், சுகர் இல்ல மருந்து எதுவுமே சாப்பிடாம எனக்கு வந்து சுகர் நில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். அவ்வளவு முடிச்சுக்க. இதுதான் புத்திசாலித்தனம். இதுதான் அப்ப உயிரை தக்க வைப்பதற்கான பயிற்சி தான் நாம எடுக்கிற இந்த இடத்துல. அப்ப உயிரை தக்க வைக்க உடம்புதான் வச்சிருக்கு தவிர நம்மகிட்ட நோய் இல்லை. அருமை அருமை. உடம்புதான் வத்தி இருக்கு தவிர நோய் இல்லை. ஆமா. அப்ப 25 கிலோ ஆமா 25 கிலோ குறைச்சிருக்குல்ல, 25 கிலோ. அதே மாதிரி அந்த மருத்துவர் இப்ப நாளைக்கு வரப்போறாங்க. அந்த அம்மா பேரு தமிழ் பிரியான்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க சொன்னாங்க நானும் 25 கிலோ, ஒரு பொம்பளை 25 கிலோ குறைச்சிருக்காங்க. நான் புத்தகத்தை மட்டும் படிச்சு 20, ஏன்னா அவங்க மருத்துவரா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க மருத்துவமே படிச்சிருக்காங்க. மருத்துவர் என்னது ஹோமியோபதி மருத்துவம், அது முறையா 3 வருஷம் 4 வருஷம் படிச்சிருப்பாங்க. அது கல்லூரில படிச்சாங்களா, பிரைவேட்ல படிச்சாங்களா, சும்மா அட்டை வாங்கினா நமக்கு தெரியாது. ஹோமியோபதிக்கும் காலேஜ் இருக்கு. ஆமா, அதுக்கும் பயங்கர செலவாகும். இப்ப பிஎஸ்எம்எஸ் படிக்கிறது, இப்ப எல்லாம் பிஎஸ்எம்எஸ் சித்தா படிக்கிறதுக்கே 5.5 வருஷம் படிக்கணும். எத்தனை? 5.5 வருஷம். ஆமா, கவர்மெண்ட்ல இருக்கு. ராஜபாளையம் நினைக்கிறேன் முதல்ல அங்கதான் ஆரம்பிச்சாங்க. ராஜபாளையத்துல அரசு பிரயோஜனம், எந்த பிரயோஜனம் வர? எங்க பரிணாம அறிவியல் வேற, மருத்துவம் வேறங்க ஐயா. அது வந்து நோயை குணமாக்க முடியாது, நோயை குணமாக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நோயை குணமாக்க கூடாதுங்கிறத மருந்துடைய நோக்கம். ஆமா, சித்தர்கள் பண்ணி வச்சிருக்க, அப்புறம் எங்க தெரியாது. நீ சோத்தையும் தினுக்கு இதையும் தினுக்கு அப்படின்பா, சோத்தையும் தினுக்கு இதையும் தினுக்கு தினம் வாம்பா. அதுதான். ஏன்னா இவனுக்கு இந்த யோக வாழ்வு தெரியாது. அது 2000 ஆண்டு இடைவெளி. அதுதான் இந்த இயற்கை சொன்னீங்கல்ல, சாப்பாடு கழுவுறோம் மறுபடியும் போடுறான். அதான் கழுவுறி அப்புறம் எதுக்கு போடணும் இருக்கா இல்லையா? அப்புறம் போடுறேன், கழுவுற போடுறேன், அப்ப ஏன் போடணும் வந்து அங்க தப்பாவதுன்னு தெரியுது. கழுவுற மறுபடியும் ஏன் அந்த ரிப்பீட்டட் வந்து நடக்குது? ஏதோ வந்து அது வந்து நம்ம விஷத்தை இறக்கணும்ல. நம்ம கழுவுறோம், பழபடி போடுறது வந்து விஷத்தை இறக்குறதுக்கு. அது வந்து நியம உணவு.
இது ஆமா வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், இது யோக பரிணாம சயின்ஸ். இது வந்துட்டு இப்ப ஆமா உணவு இயற்கை மருத்துவத்துல என்ன பண்றாங்கன்னா, அதை ஆ சாப்பிடுவாங்க, மறுபடியும் அதை கிளீன் பண்றதுக்கு மறுபடியும் கழுவி விடுவாங்க, வயித்தை கிளீன் பண்ணுவாங்க, இனிமா கூட இது ஏதோ ஒண்ணு பண்ணி அதை இது பண்ணுவாங்க. ஆ மறுபடியும் தப்பு வந்துச்சுன்னு தெரியுது, மறுபடியும் அதே உணவை தான் போடுவாங்க. அந்த இயற்கை ஆமா வந்து உணவு உணவு மருத்துவ மாத்த வருஷத்தை மாட்டாங்க. பண்ணிக்கிட்டே தான் ஆமா இருக்கும். என்னன்னா உணவே உணவு மாற்றம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் இப்ப மருந்தும் ஃபீவர் கொடுப்பாங்க மருந்தும் கொடுப்பாங்க இது சோறும் சாப்பிட சொல்லுவாங்க. ரெண்டுமே சரி செய்வாங்க. இப்ப என்னன்னா மருந்து பாத்தீங்கன்னா, இப்ப தண்ணி வந்து கலக்கமற்றது, நிரந்தரமா தூய்மையானது. தண்ணி வாட்டர் வந்து அதுல எந்த பொருள் கலந்தாலும் அசுத்தமாயிரும். இப்ப பிளட் வந்து தண்ணி மாதிரி, பிளட் நல்லா இருக்குது, நம்ம சாப்பாடு உள்ள போடுறோம், பிளட் அந்த சாப்பாடு உள்ள போனதுமே அது எல்லாமே மறுபடியும் அசுத்தமாயிடுது. அப்ப ஒவ்வொரு டைம் சாப்பிடுறப்ப நம்ம உடம்பு வந்து அசுத்தமா தான் ஆகுது, சுத்தமாகல. அது வந்து இந்த மாதிரி லாங் டைம் நானு வந்து சித்தாக்கு போயிருக்கேன், காய்கறி வைத்தியம் போயிருக்கேன். சித்தா என்ன சொல்லுவாங்கன்னா, சித்தா என்ன செய்வாங்கன்னா, அதாவது வந்து மாத்திரை கொடுத்துட்டு இந்த கருவாடு சாப்பிடாத, இந்த கத்திரிக்காய் சாப்பிடாது, இது மட்டும் தான் சொல்லுதான் தவிர சில வேளை நீங்க சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. இது என்ன வைத்தியா? மருந்தும் கொடுத்துக்கிடுவேன், மத்த ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்தை மட்டும் நிப்பாட்டிட்டு எல்லாம் சாப்பிட சொல்லிடலாம். இப்ப நான் பதில் சொல்றேன், இருங்க நான் பதில் சொல்ல கொஞ்சம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே விஷத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் பதில். மருந்தையும் சாப்பிட்டு விஷத்தையும் சாப்பிட்டு பதில். மருந்தையும் கொடுத்து ரெண்டையும் சேர்த்து உள்ள போயிட்டே இருக்கும். ஆமா, நோய் குணமாகாது. சரி, நான் கேக்குறேன், சராசரியாக எவனும் கருவாடு திங்க மாட்டா? சராசரி வெறும் தனி கருவாடோ தனி கத்திரிக்காய், வெறும் கத்திரிக்காய் எவனும் திங்க போறதில்ல, வெறும் கத்திரிக்காய் எவனும் திங்க போறதில்ல, வெறும் கருவாடு திங்க போறது. தினம் திங்கிற பழக்கம் கிடையாது. தினம் திங்கிற சோத்தை நிறுத்துறா முட்டாரு, அதை சொல்ல மாட்டேங்கிறா. இவங்க கருவாடு என்ன தினம் திங்கிற மாதிரி கத்திரிக்காய் கிலோ 1 கிலோ தினம் ஒரு கிலோ கத்திரிக்காய் வணக்கி திங்கிறமா? யாரையே தினம் கத்திரிக்காய் திங்கிறாங்க? எல்லாரும் 1/2 கிலோ 12 இட்லி திங்கிறான், அதை சொல்றது உண்டு. 12 இட்லி 1 முட்டை சாம்பார் திங்கிறான், அதை தொங்கதை விட்டு போட்டு கத்திரிக்காய் திங்காத. நீ வந்து கருவாடு தினம் 1/2 கிலோ திங்கிறான் வச்சு. உங்களை ஏமாத்துக்கு அந்த முண்டை உட்கார்ந்து இருக்குது. என்னதே இல்லட்டா நானும் தான் முண்டை மறந்துருப்பேன். நல்ல வேலை எவங்கிட்டையும் சீக்கல. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் தப்பிச்சு போயிட்டேன். நல்ல வேலை சீக்கிரம் நம்மளே ஏற்கனவே நல்ல மொட்டை அடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த சித்தா டாக்டர் ஊர் பூரா போய் பிரான்ச் அமைச்சு கடைசியில வந்து அந்த இறந்துட்டான் டாக்டர். அவனும் சேர்த்து போயிட்டான். ஆமா, என்ன நோய் இவ்வளவு மருந்து இவ்வளவு ஆஸ்பத்திரி வச்சவே எப்படி சித்தா? அப்ப என்னன்னா அவனும் கபமான அவனும் கப உணவு சாப்பிட்ட டாக்டர் இத்தனை பேருக்கு வைத்தியம் பண்றவே, இத்தனை பேருக்கு இவ்வளவு மருந்து கொடுத்தவே, அவனுக்கு வந்து நோய் சரி பண்ண முடியலையே. அதுதான் அது. சரி, ஒரு சித்தா டாக்டர் இருங்க, சரி பதில் சொல்லுறேன். ஒரு சித்தா டாக்டர் ஆமா, வாட்ஸ்அப்ல வாங்க, வாட்ஸ்அப்ல நடந்துட்டு இருக்கு, வாங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு, வாங்க வாட்ஸ்அப் குழுவில் வாங்க. அதே மாதிரி ஒரு அலோபதி டாக்டர் இஎன்டி, அவருக்கு மூக்குல ஆபரேஷன் இன்னொரு இஎன்டி போய் செய்றாரு. அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக், அவரால் சரி பண்ண முடியல, அந்த ஆளு இறந்துட்டார். இஎன்டி டாக்டர் எம்எஸ் பாருங்க, மாஸ்டர் சர்ஜன், நம்ம சொந்தக்காரங்க. இன்னொரு டாக்டர் எங்க ஊர்லயே கேன்சர் வந்து இறந்துட்டார். இத்தனை டாக்டரா நான் சொல்றேன், இத்தனைக்கும் பாருங்க 3 டாக்டர். சரி, இப்ப 9வது பாடம் படிக்க. 9வது பாடம் புத்தகம் வந்துருச்சா? இல்லையா, இது பண்டுட்டி வந்துச்சு. நாங்க நெய்வேலி அனுப்பிச்சு விட சொன்னா, நீங்க போன் பண்ணி கேட்டேன், அனுப்பிச்சு விடுறேன். என்ன பெங்களூரு போய் திரும்பியே வந்துருச்சு. பெங்களூரு போய் எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. போன் நம்பர் தப்புன்னு அனுப்பிச்சு விட்டா மாதிரி திருப்பி அனுப்புறேன். பெங்களூரு போய் திரும்பி வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு. இன்னும் அங்கிருந்து வர மாட்டேங்குதா? 24ஆம் தேதி 24, 25, 26, 22 தமிழ்நாட்டுக்கு போறதுக்கு 3 நாளா? அடுத்த நாள் காலையில் போக வேண்டியது.
சரி சரி பரவாயில்ல. 93ஆம் பக்கம். அனுபந்தம் இங்க இருக்கு. சரி, அப்படியே நான் படிச்சிடுறேன். நீங்க புத்தகம் இருக்கிற பாருங்க ஐயா. நீங்க இந்த பிளாக் ஹோல் பாத்தீங்களா? பிளாக் ஹோல் பாத்துட்டீங்களா? படிச்சு பாத்துட்டீங்களா? படிச்சு பாத்துருங்க பிளாக் ஹோல்லாம். யாரு? பழனிவேல். பழனிவேல் பிளாக் ஹோல் படிச்சிட்டீங்களா? கருந்துளை படிச்சு பாத்துருக்கீங்க அதை. விடாதீங்க, அனுப்புறதெல்லாம் படிங்க. இப்ப காலையில இருந்து எழுதிட்டே இருக்கேன். அடுத்தது வந்து அடுத்தது இதுதான் வந்து 5 பக்கம் போதும். வெறும் 5 பக்கம். எத்தனை? 5 பக்கம். வெறும் 5 பக்கம். முடிஞ்சதுன்னா ஏதோ ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கையெழுத்து வாங்குங்க. முடிஞ்சதுன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸர் வேணும். என்னது கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போங்க. அந்த 5 பக்கம் படிக்கிறது எவ்வளவு நேரமாக படிச்சு. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி போனீங்கன்னா ஒரு நாள் போங்க, அண்ணா யூனிவர்சிட்டி போங்க. சும்மா பேப்பர் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நாங்க ஒரு குவாண்டம் பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? மெக்கானிக்கல் பிளாக் ஹோல். என்னது? குவாண்டம் மெக்கானிக்கல் பிளாக் ஹோல். குவாண்டம் இல்ல, மெக்கானிக்கல் பிளாக் ஹோல் சொல்லுங்க. மெக்கானிக்கல். அது கிளாசிக் பிளாக் ஹோல். கிளாசிக் பிளாக் ஹோல் எப்படி வரும் அவனு கேட்பான். அதுக்கு தான் நம்ம கிளாசிக்ல பிளாக் ஹோல் எப்படி வரும்னு கேட்பான். அதுதான் நாம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் போறப்ப 3ml எடுத்துட்டு போயிருங்க. 3ml இருக்குல்லையா, அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போயிருங்க. காமிச்சிட்டு அந்த பேப்பர் கொடுத்து கூட நான் 10 நாள் கழிச்சு வரேன்ட்டு வந்துருங்க. எப்ப முடியுதோ செய்யுங்க, எப்ப முடியுதோ. ஓகேங்க, கண்டிப்பா. ஆனா இதுதான் ஃபைனல். இந்த பிளாக் ஹோலுக்கு நான் நோபல் பிரைஸ் வாங்கணும்னு ஐடியா பண்ணியிருக்கேன். எப்படி அக்டோபர் 10க்குள்ள என் பொண்ணு அங்க போயிருவாங்க. நாம இந்த பேப்பர் அங்க கொடுத்து அங்க பண்ணலாம். இவன் பண்ணா அவன் பண்ணலாம். ஸ்வீடன்ல பட சொல்லியிருக்கான். ஸ்வீடன்ல பண்ணலாம், லண்டன்ல பண்ணலாம். ஸ்வீடன்ல பண்ணலாம், லண்டன்ல பண்ணலாம். எவனாதீங்க ஏனுங்க, நம்ம இப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் செய்ய முடியாது. நீங்க போராடல என்ற ஸ்டூடெண்ட் கிடையாது, அவனுக்கு அந்த அறிவும் கிடையாது. சரியா? நீங்க என்னோட ஸ்டூடெண்டா இருந்தாங்காட்டி போறீங்க. இல்லை நீங்க எதுக்கு போறீங்க? அது நீங்க சென்னையில இருக்குங்காட்டி சொல்றேன். சென்னையில இருக்குங்காட்டி சொல்றேன். இல்லட்டு நான் வாய் மட்டும் கம்முன்னு இருப்பேன். என்னது? சென்னையில இருக்கிறதால இல்ல நான் எதுக்கு சொல்றேன். நீங்க வேற ஒரு சொல்லவே வேணாம். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் பூரா அத்தனை சென்னையில் இருக்குது. என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் பூரா அங்க இருக்குது. அவங்க நாம முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ண விஷயத்து பேசலாம். சரியா? இப்ப அடுத்தது என்ன? டைப் பண்ணுவீங்க, எப்படி இத பாப்பலாம். இந்த பிளாக் ஹோல் மட்டும் கொடுங்க. அந்த ஒரே பேப்பர் மட்டும் கொடுங்க, மத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். பிளாக் ஹோல் மட்டும் கொடுங்க. என்னது? ஆர்டிபிஷியல் பேரு ஆர்டிபிஷியல் பிளாக் ஹோல். என்னது பேரு? ஆர்டிபிஷியல் பிளாக் ஹோல். ஆர்டிபிஷியல் மெக்கானிக்கல் பிளாக் ஹோல். டைட்டில் கொடுத்தாச்சு இல்ல? அது அனலைஸ் பண்ணீங்க. அது பாத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சும்மா சுருக்கி இருங்க. அதை அனலைஸ் பண்ணி பாயிண்ட் மட்டும் பாருங்க. அந்த படம் மட்டும் படிச்சிருங்க. அதை வேற ஒண்ணும் இல்ல. வாட்டர் இஸ் எ குவாண்டம் வைப்ரேட்டர். வாட்டர் இருக்கு இல்லைங்க, வாட்டர் இஸ் எ குவாண்டம் வைப்ரேட்டர். வாட்டர் இஸ் எ குவாண்டம் வைப்ரேட்டர். குவாண்டம் வைப்ரேட் ஆகுறப்ப புரோட்டான் ஜம்ப் ஆகுது. புரோட்டான் ஜம்ப் ஆகுறப்ப போட்டான் ரிலீஸ் ஆயிருது. இதுதான். இன்னும் என்ன சொல்றாங்க கிளாசிக்கல், என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கிளாசிக்கல் ஒண்ணு இருக்கு. அது எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி போட்டான் ரிலீஸ் ஆகுது. எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி புரோட்டான். அதே போட்டான் சேம். போட்டா ஒண்ணுதான். போட்டானுக்கு ஒண்ணுதான். அன்ஸ்டேபிலிட்டி ஒண்ணுதான். ஓகே. ஆமா. இது வந்து வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இது எலக்ட்ரான் ஜம்ப், இது புரோட்டான் ஜம்ப். ஆனா காமனா போட்டான் ரிலீஸ் ஆகிறது காமன். போட்டான் ரிலீஸ் ஆகிறது காமன். ஓகே. இப்ப சொல்லுங்க. எலக்ட்ரான் ஜம்ப், போட்டான் ரிலீஸ். புரோட்டான் ஜம்ப், போட்டான் ரிலீஸ். அவ்வளவுதான். ஓகே. எலக்ட்ரான் ஜம்ப், போட்டான் ரிலீஸ். புரோட்டான் ஜம்ப், புரோட்டான் ரிலீஸ். புரோட்டான் ஜம்ப், போட்டான் ரிலீஸ். சேம் போட்டான். போட்டான் சேம் போட்டான் ரிலீஸ். முதல்ல எழுதி வச்சு படிங்க. அங்க போய் சொல்லக்கூடாது. நான் எழுதிட்டு பாருங்க. அதுல தெளிவா எழுதிருக்கேன் பாருங்க. கிளியருங்க. எலக்ட்ரான் ரிலீஸ் வந்து போட்டான் ஜம்ப் இல்ல, எலக்ட்ரான் ஜம்ப், போட்டான் ஜம்ப், போட்டான் ரிலீஸ். புரோட்டான் ஜம்ப், போட்டான் ரிலீஸ். சேம் அதான். ரிலீஸ் வந்து போட்டான் தான் ரிலீஸ் ஆகும். ரெண்டுக்கும் போட்டான் தான் ரிலீஸ் ஆகும். ரெண்டுக்குமே போட்டான் தான் ரிலீஸ். ஆமா. இது வாட்டர் ஸ்பிளிட். இது வாட்டர் வேவ்ஸ்ல ஸ்பிளிட் ஆகுது. அது காஸ்மிக் ரேஸ்ல ஸ்பிளிட் ஆகுது. ஆமா, அவ்வளவுதான்.
பெங்களூர்ல இருந்து ஐயா கூப்பிட்டு இருந்தாங்க, கனெக்ட் ஆனாங்க. அப்புறம் ரெண்டாவது இதாயிட்டாங்க, லெஃப்ட் ஆயிட்டாங்க. வந்துட்டாங்க. ஏன் இதுல ஏன் உங்களுக்கு கட் ஆயிடுச்சா? வாட்ஸ்அப் தான் போயிட்டு இருக்கு. கட்டாயி வந்துட்டுங்க. அது தொடாதீங்க, தொட்டீங்கன்னா கட் ஆயிரும். மறுபடியும் உள்ள வட்டீங்களா எல்லாத்தையும் வர சொல்லிருங்க. தொட்டா கட் ஆயிரும், அதனால பேசாம விட்டுறணும். அது எங்க மெசேஜ் போட்டாச்சு, அது வட்டு வந்துட வேண்டியதானே. ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு இருப்பாங்களா? ஒரு தடவை மெசேஜ் போட்டா பாக்குறது இல்ல, திருப்பி கேட்டுதான் வகுப்பு இடைஞ்சலாகுது. என்ன விழிப்புணர்வு வேணும் இல்ல? நம்ம குழுல நீங்க இருக்கிறீங்க, அதுல ஒரு தடவை போட்டாச்சு, அது பார்க்கணும் இல்ல? பார்க்காம கூப்பிடுறது என்னது? இனிமேல் என்ன பண்ணுவேன்னா அதுலதான் போடுவேன். போட்டா அலர்ட் ஆயிக்கும் உங்களுக்கு. அதை விட வேற என்ன வேலை? அதுலயும் போறேன்னா போட்டு மறுபடியும் உங்களையும் கூப்பிடணும். என்ன வேலை? வேற வேலையில எங்களுக்கு தெரியாம 2 தடவை நடந்து போச்சுங்க. சரி, இனிமேல் கூப்பிடல. இல்ல என்ன பொறுப்புன்னு வேணும். இப்ப எனக்கு தான் பொறுப்பு, உங்களுக்கு பொறுப்பே இல்லையா? யாரா இருந்தா இப்ப பேசுறேன், இப்ப ரெக்கார்ட் ஆயிடுச்சு இல்ல? ஆமாங்க. போட்டா எல்லாத்துக்கும் மண்டையடித. ஏங்க நான் எவ்வளவு கொட்டு வாங்கி இருப்பேங்க வாத்தியார்ட்ட. சும்மா எங்க உயிரை கொடுத்துட்டு என்னங்க அவன் சக்கர நோய் குணமாக்க முடியாது, மூளை நோய் குணமாக்கணும், மூளை குணமாக்க முடியும் சொல்லிட்டு தெரியுறேன். நாம எல்லாம் ஒண்ணுமில்லடான்னு சொல்றோம். என்னது ஒண்ணுமே இல்ல, சரி பண்ணிக்கலாம்ன்றோம். இயற்கை உணவை எதிர்த்து பேச இந்த தைரியம் எவனுக்காச்சும் வருமா? இயற்கை உணவை தப்புன்னு சொல்லணும், எவனுக்கு இந்த தைரியம் வரும்? தேனும் தப்பு, மானும் தப்பு, எல்லாம் தப்புங்கிறான். இங்க வரச்சவங்களும் பாக்கல. எவனாச்சு தேனை தூக்கிட்டு வாங்கடா நீ பாக்கலாம். அப்படியே தேனை மட்டும் தின்ற ஒரு மாசம் இருறா பரதேசி. தேனை மட்டும் குடிச்சிட்டு ஒரு மாசம் இருறா பாக்கல. நீ பாக்கல மாட்ட. நீ சும்மா தேனாகும் கொக்காகும் கோழியாகும். தேனை மட்டும் குடிச்சிட்டு ஒரு மாசம் என்னோட நீ மாவன கதை விடுறது. தேன் சாப்பிடு, கோழி சாப்பிடு, கொக்கு. அப்புறம் அதுல வேற ஒரு மரத்து தேனு, 7 மரத்து தேனு, செந்தேனு, புண்ணாக்கி தேனு, புடலங்கா தேனு போட வெண்ணைகள் போயிட்டு வேண்டியதுதான். என்னன்னா நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கள். என்னோட எவனும் போட்டி விட முடியாது. அது வேற. இயற்கை எனக்கு தனி கவனம் செலுத்துது. இயற்கை எனக்கும் இயற்கைக்கான போராட்டம். நானே உங்களோட சண்டை போடுறேன். எனக்கு இயற்கைக்கு என்ன பிரச்சனைன்னு நான் பேசிக்கிறேன். அவனை வாங்கடாங்கிற எவன் வர போற? தைரியம் இருக்க முதல்ல அவனுக்கு. தேங்காய் வளை தூக்கிட்டு வந்தேன். நான் தேங்காய் வளத்தையே பஜாரா கிழிக்கிறேன். இதுக்கு மேல தேங்காய் சுத்தப்படுத்துற முண்டம் மாங்காய் தாண்ட சுத்தப்படுத்தும். அதாண்ட அறிவியல். நான் தின்னு பார்த்துட்டு சொல்றேன்டா முண்டம். தேங்காய் நெஞ்சு கடிப்பு, அது கொலஸ்ட்ரால். அது வெளிக்கு போகாது. குசு விட்டா போன நாட்டு அடிக்கும். குசு தேங்காய் குசு விட்டு பாருங்க, அடுத்த வீட்டுக்காரு என்னடா இந்த நாத்து அடிக்குதுமா. அதனால அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்ப என்ன சொல்லியிருக்க அவருக்கு? இப்ப அவருக்கு ராஜீவ் என்ன சொல்லியிருக்கேன்? நல்ல நெய் தோசை ஒண்ணு போடுங்க, மெதுமேனு போடுங்க. உள் சைடா ஒரு 7 கரண்ட் நெய் விட்டுக்குங்க, வெளி சைடா 7 கரண்ட் நெய் விட்டுக்குங்க. உள்ள ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தை வணக்கி போட்டு அப்படியே லேசா தூவி விட்டு பரபரன்னு அப்படியே லேசா பரப்புனாப்புல மிளகா அப்படி தூவுங்க. பரபரன்னு அப்படியே கொஞ்சம் இட்லி இப்படி தூவிட்டு அப்படி பொத்தனாப்புல அப்படி போட்டு அப்படி தோசை அந்த மாதிரி சாப்பிட சொல்லியிருக்கேன். நாங்க மீண்டும் கொடைப்பட்டினி போடுறோம்ல, மீண்டும் ஒரு 24 மணி நேரம் கொடைப்பட்டினி போடுறோம்ல. சயின்ஸ் என்ன சொல்லுது? சயின்ஸ் ஜீரநீர் சுரந்தாவே மரணம் நிச்சயங்குது. என்னது ஜீரநீர் சுரந்தா? இயற்கை சொல்லுது. சயின்ஸ், நேச்சுரல் சயின்ஸ் என்ன சொல்லுது? ஜீரநீர் சுரந்தாவே வாதம் பித்தம் கபம் சுரந்து விடு, மரணம் உறுதி. போதுபா. இது 15 வயசு குழந்தைகளுக்கு புரியாது. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு புரியாது. 13 வயசு கழுதைகளுக்கு, 14 வயசு கழுதைகள் வரைக்கும் புரியாது. 15 வயசுங்கிறது கழுத வயசுன்னு அர்த்தம். என்னது? கழுத காமம் கத்தி தெரியும். இந்த 15 வயசு பசங்க பேரும் பள்ளி அடிச்சுட்டு பிள்ளைகளான்னு போயிட்டு இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துல நானும் தான் 15 வயசுல பின்னாடி போக எல்லாம் 10 பேர் சேர்ந்துட்டு ஆடு சத்தம் போட்டு போறது. கழுத ஆட்டை கொண்டு வீட்டு போட்டு திரும்பி வர்றதால நாங்களும் தான் பண்ண. அந்த காலத்துல ஒரு அளவும் தெரியாது எங்களுக்கு. ஏட்டா போற அதெல்லாம் காந்தம். அந்த பொம்பளை காந்தம், ஆம்பளை காந்தம். என்ன காந்தம்? பொம்பளை காந்தம், ஆம்பளை காந்தம். இதைத்தான் இன்னும் பண்றானுங்க. சரி, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கழுத காமம் கத்தி திரியும், விடலை காமம் சுத்தி திரியும். அதாவது இப்ப எனக்கு அந்த வாதம் கபம் பித்தம் 3 இருக்குல்ல. ஆமா, அந்த 3 நம்ம சாதாரண உணவுனாலதான் வருது. ஆமா, அது டேமேஜ். ஆமா, அதனாலவே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது கேஸ்ட்ரிக் அல்சர். வெரி வெரி குட், வெரி குட்.
அதுக்கு ஊசி போட போய் தான் மூளையை போய் அஃபெக்ட் பாருங்க. நம்ம நேரம் எப்படி பாரு. அத ஃபர்ஸ்டே எல்லாருக்கும் ஆரம்பமே இந்த உணவுனாலதான். அல்சர், கழுத, குதிரை எல்லாமே நம்ம மனநிலைனாலும் பாதி. மனசோட நிலை, அந்த மனநிலையை கெடுக்கிறது அந்த உணவு தான். ஆமா 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 சரி சரி. அத இந்த நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இந்த உடம்புக்கு இந்த மட்டன் கறி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சூடு. இதுதான் அந்த பலபடி அந்த வாதம்ன்றது என்ன, சூடு உற்பத்தி ஆகி எல்லாம் டோட்டல் இந்த உணவுனாலதான் பூரா மைண்டு பூரா கெடுக்கும். அதாவது இதோட என்னோட அனுபவத்துல வந்தது உண்மை. சரி சரி. இப்ப இதுதான் விவேகானந்தருக்கு உடம்பு சரியில்லாத பொழுது, யாருக்கு? விவேகானந்தருக்கு உடம்புநிலை சரியில்லாத பொழுது இதே வெள்ளைக்காரன் கொண்டு போய் ஆட்டுக்கறி திங்க சொல்றான். என்னது அவர் மாட்டேன்ட்டார். அதே மாதிரி காந்தி அப்படித்தான் சொன்னானுங்க. காந்திக்கு ஏதோ உடம்பு சரி, காந்தி இயற்கைவாதி, அவர் இயற்கையில சரி பண்ணிட்டாரு. அவர் ஆரம்பத்துல இந்தியாவிலேயே புரட்சி பண்ணவர் தானே, சரி அவர் பின்பற்றல. அவருக்கு உடம்பு சரியில்லாத பொழுது படுத்திருந்த பொழுது அவன் வேணா மாட்டுக்கால் சூப்பு சாப்பிடு, ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடு, அதே இந்த பண்ணி முண்டை தான் சொல்லியிருக்கேன். இந்த வெள்ளைக்கார முண்டா என் உயிர் போனா மயிராச்சுட்டாரு காந்தி. உயிர் போனா மயிராச்சு, நீ சொல்ற சாப்பிடணும் இல்லை. அப்புறம் அவர் சாகவும் இல்லை. அப்ப யார் சுட்டாங்க? இதே இந்தியாக்காரன் சுட்டான். அதே மாதிரி விவேகானந்திட்டு போய் புத்த ஆதாரம் இருக்குது. விவேகானந்தர் சுயசரிதம் எடுத்து படிச்சு பாருங்க. 700 பக்கம் இருக்குது எங்கிட்ட அந்த புத்தகம். அவருக்கு இந்த வெள்ளைக்கார முண்டம் போய் நீ ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடு, மாட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டு அவர் மாட்டேன்ட்டாரு. என்னது? ஆனா அவர் சைவ பழக்கம் முடியவர். நல்லா புரிஞ்சுங்க. யாரு சைவ பழக்கம் என்ன தெரியுமா? சைவ பழக்கம் என்ன தெரியுமா? மீனும் அரிசி சோறும் திங்கிறது. என்னது? மீனு அரிசி சோறு தின்னுட்டு இருக்கிறாரு. யாரு? ஆமா, மேற்கு வங்காளத்தோட அடிப்படை உணவே அரிசி மீனும் தான். என்னது? ஆமா, அது திங்காம பொழுதே அது இயற்கை உணவுட்டான். அது எங்க குலதெய்வம்ட்டான். மீன் சாப்பிடுறதுமே அரிசி சோறுதாக. அதுதான் ராமருக்கு மீன் கொடுத்தது. ராமருக்கு மீனுமே குகம் தேனும் கொடுத்தா. ஆனா கொக்க மக்கா சைவம் அசைவம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறானுங்க. என்னது? ராமருக்கு மீன் ராமருக்கு மீனும் கொடுப்பா, அவரை கூட நிறைய தேனும் கொடுப்பா. இது யாரு? இந்த குகன் கொடுத்தது வருவான். அப்ப சைவ அசைவம் ரெண்டு கனெக்ட் ஆகுது. சைவம் அசைவம். அப்ப மீன் போட்டிருப்பாங்க. அது குகன் கொடுத்தது. குகன் என்ன பண்றாடா, ராமர் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இந்த ஆத்துல இருக்கிற மீனெல்லாம் புடிச்சிட்டு போய் 7 கூட 10 கூட கொடுத்துட்டு அப்புறம் குடங்குடமா தேனும் குடங்குடம் இந்த கூட மீனும் கொடுத்தான்னு ஒரு புராணத்தில் சொல்லுது. அது என்ன அளவு இருந்துட்டு போட்டு மொத்தத்துல அசைவம் சைவம் ரெண்டும் போகுது. என்னது? ரெண்டும் கலந்தடிச்சாரு. சடி ஏறிடுது, சடி ஏறிடுது, கபம் ஏறிடுது, சயரோகம் வந்துருச்சு, சக்கர நோய் வந்துருச்சு. யாருக்கு? மாட்டிக்கிட்டாரு. மாட்டிட்டு கடைசியில் மறங்கோ இந்த சங்குதான். எவன் பண்ணாலும் சங்குதான்டா. அறிவாளிகளா இருந்தாலும் தப்பு செய்வார்கள். என்னது? இனியன் முட்டாளு. விஷயத்தை மட்டும் நான் பேசுறேன். இப்ப இனியன் நான் முட்டாள். ஏன்னா நமக்கு விஷயம் தான். நான் முட்டாள். என்னை விட கடைசி முட்டாள் உலகத்துல நான் தான் கடைசி முட்டாள். அதை நான் ஒத்துக்கிறேன். இனியன் தான் உலகத்திலே கடைசி முட்டாள். எங்க வீட்டுக்காரி அடிக்கடி சொல்லப்பா, என்ன இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க அப்படின்னு பாப்பல. முட்டாள்தனமா முட்டாள் மாதிரி தான் பேசணும், அறிவாள் மாதிரி பேசணும் அப்படி சொல்லுவேன். இப்ப பிளாக் ஹோலை பத்தி பேசணும்னா அதுக்கு பிளாக் ஹோல் பேசுறது சாதாரண விஷயம் இல்ல. என்னது? பிளாக் ஹோல் பேசுறது 7 நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. குறைஞ்ச வச்சு 5 நோபல் பரிசு வாங்கி இருக்கணும். எனக்கு நோபல் பரிசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. நோபல் பரிசு கமிட்டிக்கு சிபாரிசு பண்ண சொல்லி அவர் போய் கேட்கறேன். பிளாக் ஹோல் நான் கையில பிளாக் ஹோல் வச்சிருக்கேன் பாருங்க. கருப்பா அன்னைக்கெல்லாம் கருப்பா இப்ப நிறத்தை மாத்திட்டேன் பாருங்க. என்னது? நிறத்தையே மாதிரி கருப்பு. இதுல இருந்து கருப்பு விடாது, கருப்பு இதுல இருந்து வெளிச்சு வருது கருப்பு. இத வச்சுதான் நான் பிளாக் ஹோலே புரிஞ்சுக்கிட்டேன். இத ஒன்னே வச்சுக்கிட்டு வள்ளலார் என்ன பண்ணனாரு, வள்ளலார் எப்படி வழக்கரிச்சாரு, ஐன்ஸ்டீன் எப்படி வழக்கரிச்சாரு, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத ஒன்ன வச்சு என்னடா தண்ணியில அவர் ஏதோ மெட்டலை பயன்படுத்தி இருக்காரு. வள்ளலார் ஏதோ ஒரு தண்ணியும் 2 மெட்டலையும் அவருக்கு தெரியும். ஏதோ ஒரு அவரு தங்கம்னா என்னமோ பண்ணியிருக்காரு. அது ஏதோ 2 மெட்டல் வச்சிருக்காரு. ஏதோ ஒரு பல்பு மாதிரி வச்சு ஏதோ ஒரு எரிச்சு காட்டி இருக்காருன்னு தெரியுது. என்னன்னு தெரியல. அது அவ்வளவுதான் தெரியும். ஆனா ஐன்ஸ்டீன் என்ன பண்ணாரு, பேட்டரி வச்சு பண்ணாரு. நாம வெறும் தண்ணி வச்சு பண்ணிருக்கோம். என்னது?
ஐயா இல்லையா அந்த அவரு அந்த அகல் வச்சு அவர் தண்ணி ஊத்துனார்ல, ஆமா அந்த தண்ணியில ஒரு மண்பாண்டம் அகல் தான் வச்சிருவோம். அந்த அந்த அகல்ல வந்து ஓட்டை இருக்கும், சின்ன சின்ன பார்ட்ஸ்ல ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில இது ஃபில்டர் ஆயிடும். அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அந்த இதெல்லாம் ஃபில்டர் ஆன உடனே அந்த வாட்டரோட பியூர் வந்து வந்துரும். வாட்டர் பியூரிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சிடும். இருக்கலாம். அது என்னன்னு சயின்டிபிக்கல் நம்மளா புரிஞ்சு, அது வந்து கிளாசிக்கலா புரியுது. கிளாசிக்கலா ரைட் சொல்றது கரெக்ட் தான்யா. அதை கிளாசிக்கலா ப்ரூவ் பண்ணணும். முதல்ல கிளாசிக்கல் ஸ்டேட் கொடுக்கணும், அப்புறம் குவாண்டம் ஸ்டேட்டுக்கு போகணும். அதுதான் நீங்க கைராய்டுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த கைராய்டு அந்த இர்ரெகுலர் ஷேப், அந்த இர்ரெகுலர் ஷேப் அந்த பானையில வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டா சர்க்கிளா இருக்காது, சர்க்கிளா மாதிரி இருக்கும். பட் அங்கங்க அந்த நுண்துளைகள் இருக்கும் அந்த பானை இருக்கலாம். அப்ப அது தெரிஞ்சிருக்கலாம், அவரு கண்டுபிடிச்சிக்கலாம், இல்ல தெரிஞ்சிருக்கலாம். அது இல்ல அது ஆட்டோமேட்டிக் ஊத்துனா அது ஃபில்டர் ஆயிடும். அந்த இதெல்லாம் வந்து இம்பியூரிட்டிஸ் அதை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா வந்து வாட்டர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். சரி சரி, ரைட். சரி, முடிச்சுக்கலாம். இது பாருங்க, 9வது பாடத்தை எடுத்துக்கங்க. 9வது பாடத்துல அனுபந்தத்துல பாத்தீங்கன்னா வாசகர்களே முடிச்சுக்கலாம், நேரமாச்சு, முடிச்சுக்கலாம். உங்களுக்கு அனுபந்தம் பக்கம் வந்து 92, 93, 9வது பாடம் அனுபந்தம். உங்களுக்காக உங்கள் சார்பில் இப்புத்தகத்தை இதன் பிற்சேர்க்கை என்ன மின்சாரம் போயிடுச்சா? இருங்க, அது இங்க மழை வர்ற மாதிரி இருக்கு திடீர்னு. சரி, ரைட். உங்களுக்காக உங்கள் சார்பில் இந்த புத்தகத்தை இதன் பிற்சேர்க்கைகளையும் பார்வையிட்ட ஒரு அனுபவ மிக்க வாசகர் எழுப்பிய சந்தேகங்களுக்கும் என் விடைகள் இந்த தலைப்பில் கீழ் இடம்பெறுகின்றன. இதோட முடிச்சுக்கலாம். சுவாமி விவேகானந்தர் தனது புத்தகம் ராஜயோகம் சூத்திரம் 210 அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ராஜயோகம் என்கிட்ட இருக்குது, ராஜயோகம் என்கிட்ட இருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லாமே பெரும்பாலும் நான் வச்சிருக்கேன். இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் மட்டும் எனக்கு இல்லை, அது வந்து அமெரிக்கால கிடைக்குது. சரி, பாப்போம் அதே ஹீலிங். சுவாமி விவேகானந்தர் தனது புத்தகம் ராஜயோகம் சூத்திரத்தில் 210வது பக்கத்தில் உள்ள பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரம் சாதனை இந்த சாதனை பாதம் 32வது ரொம்ப முக்கியம். அதுதான் நான் இப்ப சொல்லித்தரேன். இந்த சாதனை பாடம் 32வது என்பது பதஞ்சலியால் எழுதப்பட்டது. அவர் வந்து அகத்தூய்மை சொல்றாரு. என்னது அகத்தூய்மை செய்யுங்கிறாரு. யாரு? திருமூலர் இந்த இது பதஞ்சலி என்ன பண்ற, அகத்தூய்மை செய்யுங்கிறாரு. அகத்தூய்மை என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? அகத்தூய்மைனா 2 அர்த்தம் இருக்குது. அகத்தூய்மைனா புறத்தையும் நீங்கள் தூய்மை செய்ய வேண்டும். தூய்மைனாவே 2 பொருள். தூய்மைனாவே 2 பொருள். உள்ளேயும் தூய்மை, வெளியும் தூய்மை. தூய்மை வீட்டை சுத்தம் பண்ணணும்னாவே வெளியும் சுத்தம் பண்ணு, உள்ளேயும் சுத்தம் பண்ணு அர்த்தம். இது விவேகானந்தர் இருந்தா அதுக்கு சொல்றாரு. ஆமாம், அகத்தூய்மை என்பது புறத்திலும் சுத்தம் பண்ண வேண்டும், அகத்திலும் சுத்தம் செய்ய வேண்டும். நீங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த புறத்துல சுத்தம் பண்ணிட்டு அகத்துல சுத்தம் செய்யணும்னா எந்த பிரயோஜனம்? புறத்துல சுத்தம் பண்ணிட்டு அகத்துல சுத்தம் பண்ணலைன்னா எந்த பயனும் விவேகானந்தர் சொல்றாரு. அப்ப அகத்தூய்மை என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அப்ப அகத்தூய்மை பண்ணி இருந்தா அவருக்கு நோய் வந்திருக்காரு. யாருக்கு? விவேகானந்தருக்கு. ஆனா ஒரு உண்மையை சொல்லிட்டாரு, புற தூய்மையோடு அகத்தூய்மை செய்ய வேண்டும். வெறும் புறத்தூய்மை பண்ணிவிட்டு அகத்தூய்மை செய்யவில்லை என்று சொன்னால் எந்த பயனும் விளையாது விவேகானந்தர் சொல்றாரு. சரியா? அப்ப நம்ம சாட்சி மட்டும் எடுத்துக்கலாம், அதோட சரி. அவர் அகத்தூய்மை செஞ்சாரா அல்லது புறத்தூய்மை செஞ்சாரா நமக்கு தேவையில்லை. அவர் என்ன சொல்றாருந்த கேள்வி. சரியா? ஏன்னா திருவள்ளுவர் என்ன எழுதுறாருன்னா, புறந்தூய்மை நீரால் அமையும், புறத்தூய்மை நீரால் அமையும் எழுதுறாரு. அப்ப அகத்தூய்மை எங்க எழுதியிருக்கிறார்? அகத்தூய்மை என்பது அருந்தினால் அற்று போகுதுங்கிறது வேற தலைப்பு எழுதுறாரு. இங்கதான் வெங்கடேசன் அந்த ஞானம் பிறக்குது அவருக்கு. அப்ப ஒரே குரலை வச்சு ஒப்பு நோக்க கூடாது. திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரே அதிகாரத்தை வைத்து நீங்க ஒப்பு நோக்காமல் இதே மாதிரி வேற இடத்துல எங்கெங்க சொல்றாருன்னு பார்க்கணும். இப்படித்தான் வெங்கடேசன் வந்து கம்பேர் பண்ணிட்டா எங்க ஆகாரத்தை நிறுத்தி பழகுங்கிறது என்ன சாதாரண விஷயமா? பல லட்சம் கோடி ஆண்டா இருக்கிற பழக்கத்தை நிறுத்துறதுன்னா என்ன பழக்கமா இருக்கட்டும், ஊருக்கு 1000 பழக்கம் இருக்கு. ஒத்த பழக்கத்தை நிறுத்துறா அப்படிங்கிறது என்ன? அதுக்கான அடுக்குமொழி சொல்லி, அதுக்கான வரலாறு சொல்லி, அதுக்கான ஒழுக்கத்தை சொல்லி மனிதன் இப்படி போகலினா அவனை நீ சாவிடான்னு சொல்றது சாதாரண விஷயமா? உலக புரட்சி இல்லவா? அதனாலதானே மன திருப்தின்னு போட்டிருக்காங்க. அடுத்து மன திருப்தி, அது எப்படி? மன திருப்தி அடையுதுன்னா பசித்தாக கட்டுப்படியாகி நோய் நல்லா ஆயிடுச்சுன்னா மன திருப்தி தான். சரி சரி. நோயற்ற வாழை குறைவற்ற செல்வம். எங்க சொந்தக்கார ஒரு அம்மா, என்ன இவ்வளவு உடம்பு வச்சு இப்படி இருக்கீங்க, என்னப்பா? நான் வந்து இது வந்து சித்தர்கள் முறை அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு ஒரு டவுட்,
என்னப்பா இவ்வளவு வத்துனா ஹீமோகுளோபின் ரொம்ப மோசமாயிருமே, நீங்க ஒண்ணும் சாப்பிடாம வேற இருக்க. அக்கா எனக்கு ஹீமோகுளோபின் 14.5 இருக்குன்னு மூச்சு விடல அந்த அக்கா, ஒண்ணும் சாப்பிடாம. 14.5 14.5 இருக்கு ஹீமோகுளோபின். அதாவது 3 வேளை சாப்பிட்டவங்களுக்கு கூட 8-9 இருக்கு. நம்மளுக்கு வந்து 14.5 இருக்கு. அதான் பாத்துட்டுவேன், பல முறை பாத்துட்டுவேன். அது மட்டும் இல்ல, மூச்சு விடல அந்த அம்மா மூச்சு விடல. அப்ப அது காரணம் கேட்டு 2000 ஆண்டு இடைவெளி அவங்க அறியாமைங்க. அப்ப எனக்கும் தெரியாது, இது தெரியாது. வெங்கடேசன் சந்திக்கல, எனக்கு இதே தெரியாது. வெங்கடேசன் சந்திக்கலைன்னா சாப்பிடலைன்னா உடம்பே மோசம்னு அவங்க நினைப்பு. சாப்பிடலைன்னா உடம்பு பூரா பலவீனமாகி சத்தெல்லாம் போயிடும். சோறு சாப்பிடலேன்னு சத்தெல்லாம் போயிடும், ஒண்ணும் இருக்காது நினைப்பு. ஏன்னா என்னன்னா இந்த இயற்கை என்ன பண்ணுது, இயற்கை எப்படி மனிதனை மேல கொண்டுட்டு போகுதுன்னு இந்தியாவில பாட புத்தகமே கிடையாது. இந்தியாவில முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இப்ப நம்மளை பத்தி கேலி பண்றவன், நம்மளை பத்தி அறியாமல கேட்கறவனுக்கு என்னன்னா, இப்ப இந்த அறிவில் நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்தியாவில யாருக்கும் தெரியாது, தமிழ்நாட்டுல சுத்தமா தெரியாது. தமிழ்நாட்டிலேயே தெரியாத பொழுது இந்தியாவில யாருக்கு தெரியும்னு கேக்குறேன். எங்க வீதியை பார்த்தா, எங்க வீதியில இருக்கிற என் வீதி விட்ட தானே எவனுக்கும் தெரியாது. என் பக்கத்து வீட்டுக்காரனா யாருன்னு தெரியாது. இப்ப நான் குடியிருக்கிற வீட்டுக்காரனுக்கு எங்க ஊர்ல எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு மட்டும். அதனால எங்க அந்த மாவட்டத்திலே சக்கரை நோய், மூட்டு வலி, முழங்கால் நோய், தலைவலி நோய் எல்லாம் குணமாக்கி ஒரே ஆள் அவரு தானே. ஆர்கே வந்தாப்புல ஓடி போயிட்டாரு. அவருக்கு 2 பேருக்கு தெரியும், ஆனா கண்டினியூ பண்ணல. முடியாது. அவரு ஆர்கே கோபால் வந்து முடியாது. அவர் வள்ளலார் அன்பர். அவர் சோத்து மூட்டை. வள்ளலார் அன்பர் எவரும் சோத்து மூட்டை. வள்ளலார் அன்பர்னாவே சோத்து மூட்டை தான். சோத்து மூட்டை. ஐயா அவர் சோத்தை பத்தி சொல்ல, சோறு சாப்பிட்டா செத்துருன்னு அவருன்னு சொல்றாரு. பட் இங்க யாரும் தெரியாம அவங்க மாட்டிக்கிறாங்க. காம ஆசைப்படுவரும் உனக்கு இது கிடைக்காது. சரி, முடிச்சுக்கலாம். அப்படின்னா சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவோனை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படும். அதாவது எமன் வந்து தொடர்ந்து இப்ப இட்லி, அப்ப வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, நீ சோறு திங்க வேண்டாம்னு சொல்ல, அதுலயே ஆசை வச்சிருக்காதேங்கிறாரு. என்னது, அதுலயே ஆசை வச்சிருக்காரு. ஒரு பருக்கை கூட போடாதவங்க தான் அந்த இது கிடைக்குமா? ஒரு பருக்கை தவிக்காத பெருந்தவத்தாருக்கு கிடைக்கும். பெருந்தவன்றது இந்த ஒரு பருக்கையும் போக கூடாது. அப்படின்னா அதுக்குதான் இதெல்லாம், அதாவது மொத்த சாப்பாடே உள்ள போக கூடாது அப்படி சொல்றீங்களா? ஒரு பருக்கை கூட உள்ள போக கூடாது. ஆமா, டைரக்ட் காஸ்மிக்ல எங்கணும் பாடி இது நம்ம சயின்ஸ் இப்ப நம்ம போயிட்டு இருக்குது. ஆமா, இது வந்து எவல்யூஷன் சயின்ஸ். இத நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து பரிணாமறிவியல் கோட்பாடு, இயற்கை. இது பரிணாமறிவியல் கோட்பாட்டின்படி, இயற்கையின்படி நம்ம 7ஆம் அறிவிலிருந்து ஆற்றலை பயன்படுத்தி காமா கதிர்களையும், பிளாக் ஹோல் இருந்து வரக்கூடிய காமா கதிர்களையும், காத்துல இருக்கிற நைட்ரஜனையும் எடுத்து வாழுகின்ற 7ஆம் பரிணாம அறிவியல். இந்தியாவில எந்த முண்டத்துக்கும் தெரியாது, தமிழ்நாட்டு முண்டங்களுக்கும் தெரியாது. புரியுதா? இதுதான் தராசு மாதிரி இருக்கணும். நீ எந்த வேற எதுல போனாலும் ஒழுக்கம் கெட்டு போயிடும். ஆமா, இது தராசு மாதிரி இருக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் ஆசையை தவிர்த்து எல்லாமே இதுல அடங்கும். வந்து இது நம்மளுக்கு வந்து அனுபவத்தில கிடைக்குது இல்ல. இப்ப நம்ம இந்த பயிற்சினால நம்மளுக்கு உடம்புல ரிகவரி ஆகுது இல்ல, அதை பாருங்க. சரி, உடம்பு உடல் நலமாகுது இல்ல, அதை பாருங்க. நம்மளுக்கு வந்து இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, முக்கியமான இந்த 25 வருஷத்துல முக்கியமான இயற்கைவாதிகள், முக்கியமா இயற்கை விஞ்ஞானிகள், விண்வெளி விஞ்ஞானிகள், ராணுவ விஞ்ஞானிகள், இயற்கை மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், அங்க MBBS டாக்டர்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இப்ப கூட போன மாசத்துல
2 MBBS டாக்டர் கோபில கொடுத்துருக்கேன். டாக்டர் திருநாவுக்கரசு ரொம்ப டாக்டர் திருநாவுக்கரசு MD MS நினைக்கிறேன், MD அவரு கூட கொடுத்துருக்கேன். அவர் புது டாக்டர் இப்பதான் வந்திருக்காரு. அப்ப உலகம் எப்படி இருக்குன்னு பாரு, நமக்கு மட்டும்தான் தெரியும் உலகம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நாம சொல்ல முடியும். ஏன்னா இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 பேத்துக்கு இருக்கலாம், அவ்வளவுதான். சரியா? நான் நிறுத்த போறேன், நிறைவு செய்ய போறேன், நேரமாச்சு. அதாவது அகமும் புறமும் தூய்மை, மன திருப்தி, இதைதான் கேட்டிருக்கிறீங்க. அகமும் புறமும் தூய்மை, மன திருப்தி, தவம், அறிவு நூல் கற்றல், ஆண்டவனை சகம் துரிதல். இதுக்கு என்ன தெரியுமா? சௌ சந்தோஷம், தவம், ஸ்வாத், ஈச்சுராய பிரணானி தாமா நயமா அப்படின்னு இந்த பாடலுடைய சமஸ்கிருதம். அதாவது அந்த சமஸ்கிருதம் அந்த பாடல் என்ன சொல்லணும்னா, சௌசம்னா தூய்மை, சௌஷம் சந்தோஷம், தபம், ஸ்வாத், ஈச்சுராய. ஸ்வாத்னா படித்தல், ஈச்சுராயன சரண் புரிதல். நாம என்ன பண்ற? இயற்கை சார்ந்து, அவன் கடவுளுங்கிறான், நம்ம இயற்கைங்கிறோம். சௌசம்னா தூய்மை, சௌசம்னா தூய்மை, சௌச்சாலயாம்பாங்க. கக்கூஸ் குழிக்கு சௌச்சாலயன்னு சொல்லுவாங்க. அசூசைன்னு சொல்லுவாங்க. சௌசம்னா தூய்மை, அசூசம்னா அருவறுப்புன்னு அர்த்தம். அசூசை பிடிச்சவன்பாங்க. இதெல்லாம் அப்படித்தான். இப்ப சௌசம் என்று சொன்னாலும் தூய்மை. இப்ப தூய்மையோட நிறுத்திக்கிறோம். இந்த நாள் நமக்கு தேவையில்லை, தூய்மை பண்ணிட்டாவே எல்லாம் வந்துடும். என்னது? தூய்மை எங்க பண்ணணும்? உள்ளும் புறமும் தூய்மை. இப்ப உள்ளும் புறமும் தூய்மை பண்றான். இப்ப உள்ளும் புறமை தூய்மை செய்ய ரத்த சுத்தமாயிரும். ரத்த சுத்தமான நைட்ரஜன் புரோட்டீன் இழுக்க ஆரம்பிச்சிடும். நைட்ரஜன் இந்த உடம்பு என்ன இருக்கு? நைட் எப்படி இருக்குன்னா அணுக்கள் வழியாக இருக்கும். அணுக்கள் வழியாக இழுத்து புரோட்டீனா மாத்திடும். என்னது? புரோட்டீனா மாறின உடனே ஹீமோகுளோபின் சர்ன்னு ஏறிடும். என்னது? சர்ன்னு ஹீமோகுளோபின் ஆல்ரெடி உற்பத்தி ஆகி இருக்குது. இந்த சளி போய் மறைச்சிருச்சு. சளி என்ன ஆயிடுச்சு? மறைச்சிருச்சு. அது உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த சளியும் நச்சுத்தன்மையும் போய் அந்த இதுல காட்ட மாட்டேங்குது, அந்த மீடியேட்டர்ல காட்ட மாட்டேங்குது, லேப் டெஸ்ட்ல வர மாட்டேங்குது. என்னது? லேப் டெஸ்ட்ல அது மூடிக்குச்சு. கண்ணாடியை துணி போட்டு பாக்குறேன். கண்ணாடி என்ன பண்ற? துணி எடுத்துட்டு பார்க்காம கண்ணாடியை கருப்பு துணி போட்டு பாக்குறேன். என்னது? கண்ணாடியை கருப்பு துணி போட்டு பாக்குறப்ப தெரிய மாட்டேங்குது. லேப் டெஸ்ட்ல தெரியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? லேபுக்கும் போகாத ஒரு பொருளாக்கும் போது சுத்தப்படுத்துறோம் அப்படிங்கிறோம். சுத்தப்படுத்துறப்ப டயல் ரிலீஸ் ஆயிருது. எல்லாமே ரிலீஸ் என்ன படப்படப்படன்னு பாத்துறா, ரத்தம் சுத்தமாடி அவ்வளவுதான். ஈஸி. இந்த ஈஸி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நான் முடிக்க போறேன். ஆக அகமும் புறமும் தூய்மை, மன திருப்தி, தவம், அறிவு நூல் கற்றல், ஆண்டவன். அதுதான் புத்தகத்தை படி. அறிவு நூல் கற்றல் எது? இந்த புத்தகத்தை படிச்சா போதும். இப்ப எங்கிட்ட பார்த்து ஆயிரக்கணக்கான புத்தகம் வாங்கி தூக்கி குப்பையில போட போறேன். கோவம் நேற்று ஒரு பெட்டியிலே வெளியே போட்டு வந்துட்டேன். எக்கச்சக்கமான புத்தகம் பெட்டியில கூட இன்னும் ஒரு 500 புத்தகம் இருக்கு. எனக்கு பெட்டியில கூட தூக்கி எறிஞ்சு போட்டு படிச்சு எதுக்காக போகுது? ஒரு அளவுக்கும் ஆகாது. அதை பாரு, இதை பாரு, வெண்ணிலாம் மண்ணிலாம் இப்ப எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பைத்தியங்க. அந்த காலத்துல வாங்கி படிச்சது ஒன்னும் புரியல. நமக்கு வைத்து விடி தீர்க்காத மருத்துவம் என்னமா? வைத்து விடியே தீர்க்க முடியாத நூல் எதற்குன்னு நான் கேட்கிறேன். அறிவு என்ன தெரியுமா? அறிவு என்று சொன்னால் தனக்கு துன்பத்தை போக்க வேண்டும். அதான் அறிவு. அறிவு என்றால் தன்னுடைய அறிவுனா என்னுடைய துன்பத்தையும் போக்கணும், உங்களோட துன்பத்தையும் போக்கணும். என்னோட துன்பம் எனக்கு பணம் பற்றாக்குறைமே, அது போயிடுச்சு. உங்க துன்பம் வயிற்றுல இருந்து போய் சரியா போச்சு. அப்ப பண்டமாற்று முறை. நீங்க பணம் கொடுக்குறீங்க, என்ற கலையை கொடுக்குறேன், சரியா போச்சு. இது எப்படி தெரியுமா? சாக வரைக்கும் இந்த கலை பயன்படும். ஆனா நீங்க கொடுக்குற காசே எனக்கு சாக வரைக்கும் வராது. ஆனால் நீங்க கற்ற கலை என்ன வருது? சாகர வரைக்கும் இதுதான் உங்களுக்கு. இது சாவு இல்ல, முக்தி அடைகிற வரைக்கும் இதுதான் பயிற்சி. நீங்க ஏதோ ஒரு 6 மாசம் சம்பளத்தையும் 1 வருஷம் சம்பளத்தை கொடுத்து போட்டு நீங்க வாங்கிட்டு போயிடுறீங்க. 100 வருஷத்துக்கு சாகாம இருக்கிறது வாங்கிட்டு போயிடுறீங்க. அவ்வளவோட முடிஞ்சு போச்சு. அப்ப மலிவா நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னது? சரி, முடிச்சுக்கிறேன். அப்ப புற தூய்மை உடலை பரிசுத்தமாக்கும். இதனோடு அகச்சுத்தமும் வேண்டும். அகச்சுத்தம் புறச்சுத்தத்தை காட்டும் சிறந்தது. அகச்சுத்தம் புறச்சுத்தத்தை காட்டும் சிறந்தது. அகத்துமை இன்றி புற தூய்மையால் பயனில்லை. அகத்துமை இல்லாமல் புற தூய்மையால் பயனில்லை. மீண்டும் நாம் இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். சரியா? நன்றி.